இருந்த அந்த வீட்டுக்குள்ள பல பேர் வியானாவை போட்டு பொழக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேருடைய பிஆருடைய அந்த ஒரு டீட்டெயில்ஸும் வெளியில் வந்திருக்கு. அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். இந்த வீடியோவில் நேற்று நடந்த சம்பவத்தில் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். அதாவது அடுத்தவங்களை ஏற்றி விடுறது, அடுத்தவங்களை குத்தி விடுறது, கிரெடிட்டை வந்து எடுக்கிறது. நேற்றுலேருந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க வியானாவை. எக்ஸ்போஸ் ஆனதில் இருந்து வியானாவுடைய அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதாவது வியானா எந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பேர்டாக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் கேமரா தானே பார்க்குதா, கேமரா வந்து நோட் பண்ணுதான்றதை பார்த்து ஒரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. நேற்று கூட சுபிக்ஷா கிட்ட கேமரா வந்து உன்னை தானே ஃபோக்கஸ் பண்ணுது, கேமரா உன்னை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த கேக்கை சாப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி சாப்பாட்டை சாப்பிட்றது. ஏன் இவ்வளோ கேமரா கான்ஷியஸாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி அவங்களுக்கே அது ஒரு பல்பாகி நைட்டு உட்காந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் நான் உங்ககிட்ட பேசணும் பிக் பாஸை கெஞ்சுற அளவுக்கு போயிட்டாங்க வியானா. ஆக்சுவலாக நேற்று நடந்த அந்த விஷயங்களில் வியானா ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சி மொக்க வாங்கினதான் மிச்சம். கானா வினோத் போகிறாரு, கானா வினோத் பயங்கரமாக போட்டு உடச்சி விட்டு வந்துட்டாரு ஓப்பனாக. இந்த பொண்ணு வந்து எப்பயுமே அடுத்தவங்களுடைய அந்த ஒரு வேலையை கிரெடிட்டை வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ வியானாவுடைய லுக்கை பார்க்கணும். நான் வாட் யூ மீன் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக வினோத் அவர்கள் சொன்னது 100% உண்மைதான். ஏன்னா வஞ்சர மீன் வறுத்ததை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது உட்காந்துக்கிட்டு வினோத் வந்து சொல்கிறாரு வியானா கிட்ட, அவங்க அவ்வளோ வேலை செஞ்சாங்கல்ல, அவங்க எவ்வளோ வேலை செஞ்சாங்க, நம்ம அதுக்கான ஒரு விஷயத்த பண்ணி தானே ஆகணும் அப்படின்னும் பொழுது உடனே மேடம் வந்து, அண்ணே என்னென்ன சொல்கிற நீ, வஞ்சர மீனை கழுவுனது நான், வஞ்சர மீன் கழுவுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அடங்கொப்பத்தா இப்போத்தாண்டா தெரியுது வஞ்சர மீன் கழுவுறது கஷ்டம்னு. வஞ்சர மீனை கழுவுனது யாரு, நான். கறியை கழுவுனது யாரு, சிக்கனை கழுவுனது யாரு, இவர். சமைச்சிட்டா போதுமா, புரியல எனக்கு. கழுவுறதும் சமைக்கிறதும் ஒன்றா, இந்த செருப்பு ஒன்றான்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு லிட்டரலாக. ஏன்னா கழுவுறது யார் வேணாலும் கழுவலாம், அதை சுவையாக சமைச்சு கொடுக்கணும்ல. மசாலா தடவுனது நான், எடுத்து ஃப்ரை பண்ணது மட்டும்தான் அவங்க. யாருக்கும் அது போயிடக்கூடாது, இதே வையான வாயால் சாண்ட்ரா வந்து எனக்கு ஸ்பேஸ் கொடுப்பாங்க, கனி எனக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க, அதனால் நான் போயிட்டேன் அப்படின்னு பிரவீன் சொன்னதை வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ வினோத் அவர்கள் வந்து ஒரு பக்கம் எக்ஸ்போஸ் பண்ணார், எஃப்ஜே போட்டு கிழிச்சிட்டான். அதுக்கப்புறம் நம்ம பிரவீன் இப்படி ஒவ்வொருத்தராக எக்ஸ்போஸ் பண்ண இவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. வியானா வந்து ஒரு மாதிரி நில குலைஞ்சு போயிட்டாங்க. என்னடா இது, நம்மளோட ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. இதோடு சேர்த்து ஒரு சம்பவம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி கிட்ட போய் ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. அதாவது பிரஜன் வந்து நேற்று சொல்லியிருப்பார்ல, அது பிரஜன் ஆரம்பிக்கல, அது ஆரம்பித்தது பார்வதி தான். ஸோ இந்த மாதிரி நான் கை வச்சேன், இப்படி தட்டி விட்டாரு, என்னை வந்து ஃபிசிக்கல் ஹார்ம் பண்ணிட்டாரு, எனக்கு அது வலிக்குது, ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த தேவையில்லாமல் அங்கே சொல்ல, பிரஜின் வந்துட்டு நீ என்ன வச்சு கண்டென்ட் பண்ணணும்னு நினைக்காத, சாண்ட்ரா அவங்க பங்குக்கு நீ வந்து என் முன்னாடியே சொன்னேன் என் புருஷனை சைட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்க பங்குக்கு ஒன்று சொல்ல இந்த விஷயம் நடந்துச்சா. இதுக்கு உட்காந்து வியானா போயிட்டு பார்வதி மண்டையை கழுவுறாங்க. நீங்கள் இதை சும்மா விடக்கூடாது, இதை நீங்கள் கேட்கணும். ஒரு பொண்ணை போய் எப்படி இந்த மாதிரி சொல்லலாம், உட்காந்துக்கிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் ஏதோ பசங்களை வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணி அதன் மூலமாக ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி அவர் வந்து பார்வதி வந்து பசங்களை வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவா அப்படின்ற மாதிரி, எனக்கு இதெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது வேணாம் அப்படின்னு முட்டி போட்டு அவர் உங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி வேணான்னு சொல்லிட்டு போகிறாரு. மொத்தமாக உங்களோட கேரக்டரே வந்து அவர் ஒரு மாதிரி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு பார்வதி கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்வதி அப்போ நீங்கள் பார்க்கணும், என்ன இவ்வளோ கரெக்டாக சொல்கிறா, உண்மையெல்லாம் சொல்கிறாளே, என்ன இப்போ நம்ம என்ன ரியாக்ஷன் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த மேடமுக்கு தெரியலை, ஆக்சுவலாக பிரஜன் அந்த மாதிரி சொல்லலை, இவங்க பசங்களை வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னு பிரஜன் வாயில் அவர் சொல்லலை. அவர் சொன்னது இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணாதீங்க, எனக்கு அது பிடிக்காது, அவ்வளவுதான் அவர் சொன்னார். நீ உடனே அண்ணனா நினச்சி தான் நான் பண்ணேன் அப்படின்னோடனே எனக்கு இப்படிப்பட்ட தங்கச்சியும் வேணாம் அக்காவும் வேணான்னு அவர் சொல்லிட்டாரு. மேடம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போகிறது, ஆனால் ஆக்சுவலாக அதான் உண்மை.
பார்வதி பசங்களை வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது உண்மை. நம்ம மக்ருதீன் பம்ருதீன் இவரை வந்து வச்சு அவர் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்காகத்தான் அவர் கூட பழகுறாங்க அப்படிங்கிறது ஊரறிந்த உண்மை. கலையரசன் போட்டு உடச்சி விட்டான் வெளியில். இது வந்து வியானா கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களோட ஞான சிருஷ்டியில் வந்து கண்டுபிடிச்சி அவர் பாருங்க பிரஜன் உங்களை இந்த மாதிரி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்ச பார்வதி ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, ரொம்ப போல்டான பொண்ணு அப்படின்னு இஷ்டத்துக்குன்னு பில்டப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்கு பண்ணாங்கன்னா அவங்கள உசுப்பேத்தி பிரஜனை போய் கேட்பாரு. கூடவே ஜால்ரா போடுறதுக்கு துஷார்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, துஷார் வந்து சொல்கிறான் நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னோடனே வேணாம் பார்வதி உஷாராயிட்டாங்க. வேணாம் கேட்டு தான் பாருங்களேன். போய் கேட்டால் பார்வதியுடைய டங்குவாரு கிழிஞ்சு போயிடும். ஓகேவா, பிரஜன் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருவாரு. ஏதாச்சும் பார்வதியை இப்போ பார்வதி மேலே ஒரு விஷயம் கரெக்டாக இருந்து யாராச்சும் தப்பாக பேசியிருந்தா இந்நேரம் பார்வதி விட்டுருப்பாங்களா? இந்த விஷயத்த பிரஜன்கிட்ட போய் கேட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் நம்ம மேலே தான் தப்பு, நம்ம மேலே திரும்பிடும். ஆல்ரெடி நம்ம போட்ட பால் நம்ம மேலே திரும்பிடுச்சு. மறுபடியும் இதை போய் கேட்டு நம்ம வீண் ரொம்ப ஊதிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி பார்வதி வேணாம் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க, நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படியே ரொம்ப ரொம்ப அப்படியே ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி அப்படி ஒரு பில்டப்பை கொடுக்க வேண்டியது. அந்த இடத்துல அது வியானா வந்து பார்வதி கிட்ட ஒன்று பேசினாங்களா, பதிலுக்கு பார்வதி நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா, இரு நான் உன்னை பழகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியானா நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் போல்டாக பேசுகிறீங்க, இதுவாக பேசுகிறீங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அது எல்லாமே நீங்கள் வந்து கேமராக்காக பேசுகிற மாதிரி இருக்குது. கேமரா கான்ஷியஸாக நீங்கள் ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது நேச்சுரலாக இல்லை, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு சொல்லி வியானாவை மொத்தமாக உடச்சி விட்டாங்க பார்வதி. மூக்கருந்து வியானா வந்து பார்வதிக்கு போயிட்டு அப்படியே பார்வதியை மோட்டிவேட் பண்ணி எப்படி ஒரு பொண்ணை போய் நான் ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் ஏன் முன்னாடி இன்னொரு சக பொண்ணை வந்து இந்த மாதிரி தப்பாக சொல்லாமா நெஞ்சம் துடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணால் பார்வதி அப்படியே அதை மனசுக்குள்ளே எடுத்துக்காம ஏம்மா நீ கேமராக்காக ரிஜிஸ்டர் பண்ணுற, நீ வந்து ஃபேக்காக இருக்க, அதுக்கு அர்த்தம் தானே நீ பண்ணுறதுலாம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, நேச்சுரலாக இல்லைன்றதுக்கான அர்த்தம் என்ன, ஃபேக்காக இருக்க. இதை சொன்ன உடனே வியானா அடி பாவி நான் உனக்காக வந்து சப்போர்ட் பண்ணலான்னு வந்தா நீ என்னையவே ஃபேக்குன்றியா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போய் விக்கல் கிட்ட போய் அளவே ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேமராக்காக பண்ணுறேன்னு அவங்க சோ 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 என்ன சோ அப்புறம் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு ஆக்டிங். அவர் உடனே கையை பிடிச்சி ஒன்றும் இல்லை ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி எவ்வளோதாம்மா அடி வாங்குவ. நான் வியானா வந்து பாருங்களேன் ஓட்டிங்கில் எங்கேயோ இருந்தாங்க ரெண்டாவது வாரம் மூணாவது வாரத்தில். இப்போ வாண்டடாக சில விஷயங்கள் வந்து அவங்க க்யூட்டாக ட்ரை பண்ணுற பேரில் ஃபேக்காக ஒரு விஷயத்த பண்ணுறது, கேமராக்காக பேசுகிறது, வெளியில் வேறு அந்த பிஆர் எக்ஸ்போஸ் ஆனது, இந்த மாதிரியான பல விஷயங்களில் மாட்டிக்கிட்டு அடுத்தவங்களுடைய கிரெடிட்டை ஸ்டீல் பண்ணுறது பக்காவாக ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இப்போ திவாகர் முதுகில் சவாரி பண்ணுறது யார், பார்வதியா வியானாவான்னு கேட்டால் வியானா தான் அதிகமாக சவாரி பண்ணுறாங்க. திவாகருடைய ஃபாலோவர்ஸ்க்காக அங்கே ஒரு கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யார், வியானா. நீ என்னைக்கு உனக்கு ஒரு இடத்துல ஸ்கோப் இருக்காதுன்றதுக்காக நீ வெளியில் போனியோ அதுக்கு நீ என்ன ரீசனாக சொன்ன, என் சக ஒர்க்கர் வந்து அவருக்கு ஒரு அவமானம் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல நானும் இருக்க மாட்டேன், நானும் போயிடுவேன் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷனை காட்டிட்டு உன்னுடைய சுயநலத்துக்காக நீ வெளில போயிருக்க. மக்கள் இதை பார்த்துட்டு மக்கள் உன்னை சும்மா விடுவாங்களா, மன்னிக்க மாட்டாங்க தானே. இது தேவையில்லாத அசிங்கம் வியானாவுக்கு. பல இடங்கள் அந்த மாதிரி மாறி மாறி எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னெல்லாம் இன்னும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வியானா அவர்களை பற்றி, உங்களுடைய கருத்து என்ன, வியானா அவர்களுடைய கேம் பற்றியும் வியானா அவர்களுடைய அந்த ஒரு க்யூட்னஸ் பற்றியும். க்யூட் வியானா, ஹாப்பி கேர்ள் ஹாப்பி டேவா, அப்படியே சௌந்தர்யாவுக்கு என்ன பண்ணாங்களோ அதை தான் அப்படியே வந்து வியானாவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதுக்கான பதில் எல்லாமே இருக்கும். ஸோ பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.